ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல IQ Z10 Turbo Plus மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரான கலர்ஸ் 2 பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 31K கொண்டு வந்திருக்காங்க. ஏன்டா சைனாலே 31K கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்படி இந்த மொபைல் என்ன அப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு MediaTekோட ஃபிளாக்ஷிப் சிப்செட் 9400 பிளஸ் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR5X RAM அல்ட்ராவும் UFS 4.1 சப்போர்ட்டும் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 7000 mm² வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் எப்பயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. வேற என்ன புதுசா இருக்கு அப்படின்னு இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு 8000 mAh பேட்டரியோட அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள போன்ல 8000 mAh பேட்டரி வித் வெயிட் கம்மியா திக்னஸ் கம்மியாவும் எடுத்துட்டு வந்திருக்க ஃபர்ஸ்ட் போன் இதுதான். அது ஒரு 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்த போன் தான் இந்த IQ Z10 Turbo Plus. இந்த மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் IQ Z10 Turbo Plus பாக்ஸ். முன்னாடி Z10 Turbo மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த IQ Z10 Turbo Plus இந்த மொபைல் சைனால இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 16GB RAM 250GB இன்டர்னல் உங்களுக்கு 31,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் ஒரு 37,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியண்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Z10 Turbo Pro மாதிரி தான் இதோட டிசைன் ஃபேக்டர் பேக் சைடு அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஷேப்க்குள்ள ஒரு சின்ன ஒரு கர்விங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்கொயர் ஷேப் அதுக்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ் அண்ட் பேக் சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல IQ பிராண்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட் கொஞ்சம் கர்வியா இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு. ஏன்னா இந்த மொபைலோட வெயிட் ஒரு 212 கிராம். ஆனா இதோட பேட்டரி 8000 mAh பேட்டரி இருந்தாலும் ஒரு ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் பண்ணல. கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, இருந்தாலும் பெரிய வெயிட் இங்க இம்பாக்ட் பண்ணல. அண்ட் திக்னஸ்மே வெறும் ஒரு 8.2 mm திக்னஸ். 8000 mAh பேட்டரிக்கு 8.2 ஓட வந்ததும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த போன் கையில ஹோல்ட் பண்றதுக்கு பெரிய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் திக்னஸ்மே பெரிய அன்கம்ஃபர்டபுள் மாதிரி இல்ல. சோ நல்லா இருக்கு. இங்க டிசைன் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 4 edges நல்ல கர்வியா இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 6.78 இன்ச்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன்ல IP65 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த IQ Z10 Turbo Plus டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல 144 ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே, HDR இமேஜ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 5500 nits பிரைட்டரான ஒரு Quad HD Plus டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 144 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு. டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த மொபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 212 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 இருக்கு. அதுக்கு மேல Oxygen OS 5 சப்போர்ட். இந்தியன் ரீஜன்ல வரும்போது 15 வரும் ஃப்ரண்ட் டச்சோட. அண்ட் IP65 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X RAM அல்ட்ரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. UFS 4.1 சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 7000 mm² வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் ஒரு செகண்டரி சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Q2 விக்சுவல் எஃபெக்ட், அது டிஸ்பிளேக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ அது வந்து SOCல பேசும்போது பேசுவோம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி தான் இந்த போனோட மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல 8000 mAh பேட்டரியோட இந்த போன் தான் வந்திருக்கு. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் 90 வாட் சார்ஜிங்கோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கு. பைப்பர் சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 minutes இருக்குது. கொஞ்சம் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, உங்களுக்கு ஹெவி யூசருக்குமே 1 டேக்கு மேலேயும் கிடைக்குது. ஒரு தரமான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா கொஞ்சம் டீசென்டா தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப மொக்கையும் கிடையாது, ரொம்ப ஹைடெக்கும் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு. இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட், LVT 600 சீரிஸும் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட்ல 16 MP தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்டா 4K தான் வீடியோ எடுக்க முடியும், 8K எடுக்க முடியாது. அண்ட் 1080 30 frames EAI சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போனால 8K சப்போர்ட் பண்ணுங்க, பட் ஆனா இவங்க கொடுக்கல, அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கேமராக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு டீசென்டா தான் இருக்கு. ஒரு இருந்தாலும் இங்க ஒரு 30K பட்ஜெட்டுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு கேமராவோட தான் வந்திருக்கு. அது அல்ட்ராவோட வந்து இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity ஃபிளாக்ஷிப் சிப்செட் 9400+ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 ஆர்கிடெக்ட் 3.75 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையாயிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஐக்யூனாலே செகண்டரி சிப்செட் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க Cube 2 விர்ச்சுவல் எஃபெக்ட் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள் செய்யும்னா, உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும், அண்ட் டெடிகேட்டட் கேமிங் மோடும் இருக்கு. இருந்தாலும் இந்த செகண்டரி சிப்செட் நல்லாவே டெடிகேட் பண்ணிருக்காங்க இங்க ஐக்யூ சைட்ல இருந்து. ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது, ஹீட்டிங் சுத்தமா கிடையாது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம் சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ் செம்ம டெலிவரி இந்த போன்ல அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க எஸ்ஓசியை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், iQOO Z10 Turbo Plus ஏற்கனவே ப்ரோ பார்த்துட்டோம். பிளஸ் முதலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் தான், உங்களுக்கு பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல ஒரு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட ஃபர்ஸ்ட் போனா இது அமைஞ்சிருக்கு. ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 31K. அப்படி 31K சைனாலே லான்ச் பண்ணிருக்காங்களே, இந்த ரீஜன்ல வந்துச்சுன்னா இதோட போன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இவங்க புகுந்து விளையாடுவாங்க. ஒரு 35K to 40K வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கருத்துகள், உங்களோட பிரைசிங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இருந்தாலும் இந்த போனோட அட்மாஸ்பியர் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் போனா அமைஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ கேமிங் நல்லா இருந்தாலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலயுமே குறை இருக்க போறது கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், ஒரு டே டு டே லைஃப் ஒர்க் அவுட் பண்ற விஷயங்களுக்கும் நல்லாவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்க நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ரெகுலரான ஒரு ஐக்யூ போன் எப்படி இருக்கும், அது மாதிரி நல்ல ஒரு டெவலப்போட இந்த போன் நம்மளுக்கு தெரியுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z10 Turbo Plus இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.